எல்லா வேலையும் செய்கிறேன். காலையில் ஆரம்பித்தா நைட்டு 10 மணி வரை கூட சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறேன். இவ்வளவுக்கு என்ன காரணம்? நம்ம தன்வந்திரி ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டை நான் அனுபவித்து இதை நான் இன்றைக்கி ஸ்டாக் பாயிண்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் டாக்டரே வந்தால் இனிமேல் இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் கூட நான் விட மாட்டேன். சிஎம்டே உங்களுக்கு பொருள் கொடுக்க மாட்டேனாலும் சொந்தக்கட்டுவேன். அந்த மாதிரி அதே மாதிரி நாங்கள் ஸ்டாக் பாயிண்ட் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்டு கொடுத்து குழந்தை இல்லாதவங்களுக்கு ரிசல்ட் எடுத்துருக்கோம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் யோகா மையத்தில் ஒருத்தருக்கு மூட்டு வலி கொடுத்தாரு சார். எல்லாமே முடியல சார். அவர் கொடுத்த இடம்னா ரிசல்ட் தான் வந்துட்டு இருக்கு. அவர் பிஸ்னஸ்லாம் நாங்கள் எனக்கு ப்ராடக்ட் கொடுக்குறாரு. அவருக்கு மூட்டு வலி சரியாச்சு. அவர் ஒரு பேஷண்ட்டுக்கு பைல்ஸுக்கு கொடுத்தாரு. அவர் சொல்லி இன்னைக்கு மாதம் 1ஆம் தேதியான ப்ராடக்ட் ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது. எங்கே கொடுத்தாலும் எதுக்கு கொடுத்தாலும் ரிசல்ட் வந்துகிட்டே இருக்குது. அதனால் இங்கே இருக்க மக்களுக்கு சொல்கிறேன், ப்ராடக்ட் மேலே உங்களுக்கு சந்தேகம் வேணாம். பைல்ஸுக்கு இந்த பைல்ஸ் பவுடரு நாங்கள் கொடுத்தது, பைல்ஸ் ரெடி பவுடரு, ஜைமோலாக்ஸ் பவுடர் 3 தான் காம்பினேஷன். அந்த பைல்ஸ் ரெடி பவுடர் கரெக்டாக 2 பாக்கெட் கொடுத்துருவோம். 40 பாக்கெட் 10 நாளைக்கு காலையில் 1 நைட் 1, மீதி 20 நாளைக்கு ஒவ்வொரு பாக்கெட்டு. நல்ல ரிசல்ட். ஃபஸ்ட்டு மந்த்துன்னு நல்ல ரிசல்ட். அந்த மாதிரி நல்ல ரிசல்ட். எந்த ப்ராடக்ட் யாருக்கு கொடுத்தாலும் முன்னே நாம் நம்பணும்னா நாம் யூஸ் பண்ணி பார்க்கணும். நீங்கள் எல்லாருமே எனக்கு மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம் இருக்காது. நல்லா இருக்கவங்க கூட இன்றைக்கி நம்ம யூரிச்சி டீடாக்ஸ்லாம் ஹெல்த்து ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு மட்டும் கிடையாது, நல்லா இன்றைக்கி ஆரோக்கியத்தில் இருக்கவங்களும் எடுக்கலாம். அதனால் நம்ம ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா கிடைக்கும். ரெண்டாவது இன்னொரு விஷயம்னா, இங்கே ரிட்டையர்ட் பர்சன் இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. ரிட்டையர் ஆனவங்க நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? எங்கேயாச்சும் ரிட்டையர் பர்சன் யாரும் தெரியுங்களா? கொஞ்சம் கை தூக்குங்க சார் பார்க்கலாம். உங்கள் லைஃப் எப்படி சார் தன்வந்திரி வரலன்னா எப்படியா இருக்கும்? சொல்லுங்க. அதான் என்னன்னா, இன்னைக்கு ரிட்டையர்ட் பர்சனுக்கு பழைய ஸ்டாஃப் மாதிரி தான் பென்ஷன் இருக்கும். ஒரு 2005 பின்னாடி பென்ஷன் கிடையாது. ரிட்டையர் ஆகிட்டாலும் அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அவங்க யாரையும் நம்பி இருக்கணும், பையனை நம்பி இருக்கணும், இப்போ ஃபேமிலியை நம்பி இருக்கணும், நம்ம எப்படி இன்னும். ஆனால் இன்னைக்கு நான் ரிட்டையர் ஆகும்போது என்னுடைய சேலரி, ஒருத்தர் கேட்டாங்க சேலரி என்னன்னு. ரிட்டையர் ஆகும்போது எனக்கு 68,000 சம்பளம். நான் இப்போ 7 வருஷம் ஆகும்போது நான் ரிட்டையர் ஆன மாதிரி 1% கூட ஃபீலிங்ஸே கிடையாது. ஏன்னா அந்த சம்பளம் அது மாதிரி இதில் வந்துட்டு இருக்கு. நான் இன்னைக்கு 4 பேர் கொடுக்குற லெவலில் இருக்கேன். இவ்வளோ எனக்கு தன்வந்திரி தான் கொடுத்துருக்கு. ஆரோக்கியத்தை கொடுக்குது, ஐஸ்வர்யத்தை கொடுக்குது. அதோட என்ன வேணும் நமக்கு? அது மட்டும் இல்லை சார். இன்னைக்கு என்னுடைய பையன் டாக்டர், இஎஸ்ஐ டாக்டர். என் பையன் டாக்டர், கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸரு. இன்னைக்கு ஸ்டாக் பாயிண்ட்டுக்கு வர்ற 50%க்கு மேலே சார் இருக்கும்போது வர்றாங்க, பார்க்குறாங்க. நான் மேக்ஸிமம் பேர் என்னையும் டாக்டர்னு தான் சொல்கிறாங்க. நான் ஒரு பேங்க் மேனேஜர், ஆனால் நான் டாக்டர். இதில் வர ஒவ்வொரு ரூபாயும் நமக்கு புண்ணியத்தோடு கிடைக்கிற ஒரு வருமானம். இது புண்ணியத்தையும் வாங்கிக்கிறோம், வருமானத்தையும் சார் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியை பற்றி நாங்கள் 2-3 நெட்வொர்க் பண்ணதுனால இந்த கம்பெனியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். இந்த கம்பெனி 2018-19 ஆரம்பிச்சிருந்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனியில் 2009 சாரி 2008 2009 ஆரம்பிச்சு இன்னைக்கு 15-16 வருஷம். நிறைய கம்பெனி பார்த்துருக்கேன். ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேஸ்ட்டோ ஒரு பொருளோ 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா அடுத்த 5 to 10 இயர்ஸில் அது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆகிருக்கு. விலையை பொறுத்து வரலாம். இன்றைக்கி நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா 15 வருஷம் முடிஞ்சு 16 வருஷம் ஆனாலும் 70% ப்ராடக்ட் ரேட்டே ஏற்றுறீங்க. கிளாஸ் கொடுக்காம ரேட்டே ஏற்றலை. டைமோலக்ஸு பேஸ்ட்டு 100 ரூபாய். அதான் சொல்லப்போனால் அது எப்போ கொடுத்தாருன்னா ஆத்தூர் வந்திருந்தார். 19 சார் ஆத்தூர் வந்திருந்தார். அப்போ எங்காலும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஒரு பேஸ்ட் விற்கலான்னு 150 ரூபான்னு ஒரு ஜனங்க வாங்க மாட்டாங்க சார், 200 ரூபானா அப்படின்னு கேட்டோன்னே அடுத்த மாதமே போயிட்டு அந்த பழைய ரேட்டு மேலே சீல் அடித்து 90 ரூபாய்க்கு கொடுத்தாரு. 150 ரூபாய்க்கு சொல்லி 150 ரூபாய் எம்ஆர்பி, 90 ரூபா டிபி அப்படியே மாற்றி மாட்டார் ரேட் வைஸ். அதே மாதிரி பிஸ்னஸ் பிளானில் ஒரு சில விஷயம் சொல்ல விரும்புகிறேன். சார் ரமேஷ் நல்ல டீப்பாக எல்லாரும் புரியுற மாதிரி இருக்காரு. நம்ம டைமண்ட் முடித்து அடுத்து அதுக்கு மேலே நம்ம ஒவ்வொரு கீழே டைமண்ட் வரும்போது நமக்கு எவ்வளோ சார்